ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார். பிற இனத்தார் கண் முன்னே தம் நீதியை வெளிப்படுத்தினார். இஸ்ரேல் வீட்டாருக்கு வாக்களிக்கப்பட்ட தமது பேரன்பையும் உறுதிமொழியும் அவர் நினைவு கூர்ந்தார். ஆண்டவர் தம் நீதியை வெளிப்படுத்தினார். பிற இனத்தார் முன் ஆண்டவர் தம் நீதியை வெளிப்படுத்தினார். உலகெங்கும் உள்ள அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். உலகெங்கும் வாழ்வோரை அனைவரும் ஆண்டவரை ஆர்ப்பரித்து பாடுங்கள். மகிழ்ச்சியுடன் ஆர்ப்பரித்து அவரை புகழ்ந்தீத்துங்கள். பிற இனத்தார் முன் ஆண்டவர் தம் நீதியை வெளிப்படுத்தினார். பிற இனத்தார் முன் ஆண்டவர் தம் நீதியை வெளிப்படுத்தினார். இரண்டாம் வாசகம். கடவுள் அன்பாயிருக்கிறார். திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறை வார்த்தைகள் 7 முதல் 10 முடிய. அன்பார்ந்தவர்களே, ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துவோமாக. ஏனெனில் அன்பு கடவுளிடமிருந்து வருகிறது. அன்பு செலுத்தும் அனைவரும் கடவுளிடமிருந்து பிறந்தவர்கள். அவர்கள் கடவுளை அறிந்துள்ளார்கள். அன்பில்லாதோ கடவுளை அறிந்து கொள்ளவில்லை. ஏனெனில் கடவுள் அன்பாயிருக்கிறார். நாம் வாழ்வு பெறும் பொருட்டு கடவுள் தம் ஒரே மகனை உலகிற்கு அனுப்பினார். இதனால் கடவுள் நம்மீது வைத்த அன்பு வெளிப்பட்டது. நாம் கடவுள் மீது அன்பு கொண்டுள்ளோம் என்பதில் அல்ல, மாறாக அவர் நம்மீது அன்பு கொண்டு தம் மகனை நம் பாவங்களுக்கு கழுவாயாக அனுப்பினார் என்பதில்தான் அன்பின் தன்மை விளங்குகிறது. ஆண்டவரின் அருள் வாக்கு. இறைவனுக்கு நன்றி. கொண்டுள்ளவர் நான் சொல்வதை கடைபிடிப்பார். என் தந்தையும் அவர் மீது அன்பு கொள்வார். நாங்கள் அவரிடம் வந்து அவருடன் குடிக்கொள்வோம் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கு. யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 15, இறை வார்த்தைகள் 9 முதல் 17 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: என் தந்தை என் மீது அன்பு கொண்டுள்ளது போல நானும் உங்கள் மீது அன்பு கொண்டுள்ளேன். என் அன்பில் நிலைத்திருங்கள். நான் என் தந்தையின் கட்டளைகளை கடைபிடித்து அவரது அன்பில் நிலைத்திருப்பது போல நீங்களும் என் கட்டளைகளை கடைபிடித்தால் என் அன்பில் நிலைத்திருப்பீர்கள். என் மகிழ்ச்சி உங்களுள் இருக்கவும் உங்கள் மகிழ்ச்சி நிறைவு பெறவுமே இவற்றை உங்களிடம் சொன்னேன். நான் உங்களிடம் அன்பு கொண்டிருப்பது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டிருக்க வேண்டும் என்பதே என் கட்டளை. தம் நண்பர்களுக்காக உயிரை கொடுப்பதை விட சிறந்த அன்பு யாரிடமும் இல்லை.
நான் கட்டளையிடுவதையெல்லாம் நீங்கள் செய்தால் நீங்கள் என் நண்பர்களாய் இருப்பீர்கள். இனி நான் உங்களை பணியாளர் என்று சொல்ல மாட்டேன், ஏனெனில் தம் தலைவர் செய்வது இன்னது என்று பணியாளருக்கு தெரியாது. உங்களை நான் நண்பர்கள் என்றேன், ஏனெனில் என் தந்தையிடமிருந்து நான் கேட்டவை அனைத்தையும் உங்களுக்கு அறிவித்தேன். நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன். நீங்கள் கனி தரவும் நீங்கள் தரும் கனி நிலைத்திருக்கும் உங்களை ஏற்படுத்தினேன். ஆகவே நீங்கள் என் பெயரால் தந்தையிடம் கேட்பதையெல்லாம் அவர் உங்களுக்கு கொடுப்பார். நீங்கள் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொள்ள வேண்டும் என்பதே என் கட்டளை. இது கிறிஸ்துவின் நற்செய்தி. இயேசுவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, பாஸ்கா காலத்தினுடைய 6வது ஞாயிற்றுக்கிழமையிலே நாம் இருக்கின்றோம். இந்த வாரம் முழுவதும் யோவான் நற்செய்தி 15வது அதிகாரத்திலிருந்து நற்செய்தி வாசகங்கள் வாசிக்கப்படுகின்றன. என் அன்பில் நிலைத்திருங்கள், என்னோடு இணைந்திருக்கும் பொழுது நீங்கள் கனி கொடுப்பீர்கள். எப்படி திராட்சை செடி அதன் கொடியோடு இணைந்திருக்கின்றதோ அதே போல நீங்கள் என்னோடு இணைந்திருக்க வேண்டும். நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன் என்று ஆண்டவர் இந்த அதிகாரத்தில் முழுமையான அந்த வெளிப்பாடுகளை நமக்கு தருகின்றார். அன்பார்ந்தவர்கள், அன்பு கட்டளையை நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கொடுப்பதை நாம் பார்க்கின்றோம். ஒரு வீட்டிலே பார்க்கின்றோம், தந்தை வேலை முடித்துவிட்டு வீட்டுக்கு அசதியாக வருகின்றார். அங்கிருக்கின்ற ஒரு குழந்தை தந்தையிடம் ஓடி சென்று கேட்கிறது, எனக்கு பிடித்த பொருளை நீங்கள் இன்று வாங்கி கொடுக்க வேண்டும் என்று. அந்த தந்தை கோபப்படவில்லை, மாறாக அந்த குழந்தையிடம் சொல்லுகின்றார், நான் சொல்வதையெல்லாம் நீ செய்தால் அந்த பொருளை உனக்கு வாங்கி கொடுப்பேன். தாயினுடைய அறிவுரையை நீ கேட்க வேண்டும், கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும், நல்ல குழந்தையாக நீ வாழ வேண்டும். இதையெல்லாம் அந்த குழந்தையிடம் சொல்லுகின்ற பொழுது அந்த குழந்தை ஆம் என்று அந்த தந்தைக்கு பதில் கொடுக்கிறது. இதுதான் அன்பாக சொல்லுகின்ற பொழுது அனைவரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நிலை உருவாகும். இதைதான் திருவிவிலியத்தில் நாம் பார்க்கின்றோம். பழைய ஏற்பாட்டில் கடவுள் இஸ்ரேல் மக்களுக்கு கட்டளைகளை கொடுக்கின்றார். சீனாய் மலையில மோசே வழியாக அந்த மக்களுக்கு பல கட்டளைகளை கொடுப்பதை நாம் பார்க்கின்றோம். அந்த கட்டளைகள் பிரகாரம் அவர்கள் வாழ வேண்டும், அந்த கட்டளைகளை கடைபிடிக்க வேண்டும், வழிமுறைகளை அவர்கள் பின்பற்ற வேண்டும். அப்படி பின்பற்றுகின்ற பொழுது அவர்களுக்கு என்ன கிடைக்கும்? கடவுளுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும், கடவுளுடைய வழி நடத்துதல் அவர்களோடு இருக்கும். ஏனென்றால் கடவுள் தந்திருக்கின்ற அந்த கட்டளைகள் என்பதை அவருடைய வாழ்விலே அவர்கள் உணர்ந்திருந்தார்கள். புதிய ஏற்பாட்டில் நாம் பார்க்கின்ற பொழுது நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பல கட்டளைகளை கொடுக்கவில்லை, மாறாக ஒரே ஒரு கட்டளையை அவர் சொல்லுகின்றார், நான் உங்கள் மீது அன்பு கொண்டிருப்பது போல நீங்கள் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டிருக்க வேண்டும். இதுதான் அந்த அன்பு கட்டளையை ஆண்டவர் இயேசு சொல்லுவதை நாம் பார்க்கின்றோம். இன்றைய நற்செய்தியிலே அந்த 3 முன்னெடுப்புகளை, அந்த அன்பின் முன்னெடுப்புகளை ஆண்டவர் தெளிவுபடுத்துகின்றார். முதலாவதாக அவர் சொல்கின்றார், நான் உங்கள் மீது அன்பு கொண்டுள்ளேன். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒவ்வொருவரையும் அன்பு செலுத்துகின்றார். கடவுள் இந்த உலகின் மீது எவ்வளவு அன்பு செலுத்தினார் என்றால், தன்னுடைய ஒரே மகனையே இந்த உலகினுடைய மீட்புக்காக அவர் கையளித்தார் என்பதை நாம் பார்க்கின்றோம். இரண்டாவதாக ஆண்டவர் சொல்கின்றார், தம் நண்பர்களுக்காக உயிரை கொடுப்பதை விட சிறந்த அன்பு யாரிடமும் இல்லை. அதுதான் மிகப்பெரிய அன்பின் வெளிப்பாடு. புனித மேக்சிமிலியன் கோல்ஃபே சிறைச்சாலையில் இருந்தார். பக்கத்தில் இருக்கின்ற ஒரு நபரை அவர்கள் கொல்ல இருக்கின்றார்கள், குடும்பம் இருக்கின்றது, அவருக்கு குழந்தைகள் இருக்கின்றார்கள். இவர் ஒரு பாதிரியார், என்னை கொன்றுவிட்டு அவரை விட்டு விடுங்கள் என்று தன்னுடைய உயிரை அவர் கொடுக்கின்றார். இதுதான் ஒரு உண்மையான அன்பின் வெளிப்பாடாக இருப்பதை நாம் பார்க்கின்றோம். மூன்றாவதாக ஆண்டவர் சொல்லுகின்றார், நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன். எதற்காக என்றால் நீங்கள் கனி தர வேண்டும். தூயாவியாரின் கொடைகளை பற்றி இன்றைய முதல் வாசகத்தில் நாம் வாசிக்க கேட்டோம். பிற இனத்தார் மீதும் தூயாவியார் நிறைவாக பொழியப்படுகின்றார். ஆவியினுடைய கனிகள் ஒவ்வொரு மீதும் இருக்க வேண்டும். அந்த கனியினால் நீங்கள் அனைவரும் அபிஷேகப்பட வேண்டும், ஆட்கொள்ளப்பட வேண்டும். அன்பு, மகிழ்ச்சி, அமைதி, பொறுமை, பரிவு, நன்னயம், நம்பிக்கை,
கனிவு, தன்னடக்கம் என்கின்ற அனைத்து கனிகளும் உங்கள் மீது நிறைவாக பொழியப்பட வேண்டும் என்பதுதான் அவருடைய ஆவலாக இருந்ததை நாம் பார்க்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, இந்த நாளிலே சிறப்பாக அன்னையர் தின விழாவை நாம் கொண்டாடுகின்றோம். அம்மா என்று அழைக்காத உயிர் இல்லையே என்று சொல்லுவார்கள். அன்பு என்றால் அம்மா என்று சொல்லுவார்கள். கடவுள் நம் மீது அதே அன்பை வெளிப்படுத்துகின்றார். எசையா இறைவாக்கின் நூலிலே சொல்லுகின்றார், ஒரு தாய் தேற்றுவதை போல நான் உங்களை தேற்றுவேன், தாய் மறந்து விடினும் நான் உங்களை மறக்க மாட்டேன் என்று ஆண்டவர் அதே அன்பை நமக்கு தருகிறவராக இருக்கின்றார். அந்த அன்பை நம்முடைய உள்ளங்களிலே உணர்ந்து அந்த அன்பு கட்டளை ஏற்று கடவுளையும் நமக்கு அடுத்திருப்பவரையும் அன்பு செய்வர்களாக மாறுவோம். ஆமென். விண்ணயம் மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார், தந்தை மகன் தூயாவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறை மகன் நமக்காய் மனிதரானார், கண்ணே மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர் தெழுந்தார், இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார், உலகம் முடியும் காலத்திலே நடுவராயிருப்பதும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன், பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன், உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். அன்பார்ந்தவர்கள், இந்த வேளையில் நம்முடைய கரங்களை குவித்து கண்களை மூடி ஆண்டவர் நம்முடைய தேவைகளுக்காக சிறப்பாக மன்றாடுவோம். நம்முடைய திருச்சபையை வழிநடத்துகின்ற திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார், பொதுநிலையினர் அனைவரும் ஆவியினால் அபிஷேகம் பெற்று தூய ஆவியின் கருவிகளாக செயல்பட வேண்டியும் திருச்சபையை நல்வழியிலே நடத்த வேண்டியும் அவர்களுக்கு தேவையான ஞானத்தையும் திடத்தையும் தந்து, குறிப்பாக நோய் தொற்றிலே இருக்கின்ற அனைத்து குருக்களும் நலமடையும்படியாக இந்த வழியிலே சிறப்பாக ஜெபிப்போம். நம்முடைய நாட்டு தலைவர்களுக்காக வேண்டுவோம். இந்த இக்கட்டான காலத்தில் உலகையே ஒழுக்கி கொண்டிருக்கின்ற இந்த பெருந்தொற்றிலிருந்து பல்வேறு முயற்சிகளை மேற்கொள்கின்ற நாட்டு தலைவர்களுக்கு நிறைவான ஞானத்தை தந்து அவர்களை வழிநடத்தும்படியாக அவர்கள் முன்னெடுக்கின்ற எல்லா ஏற்பாடுகளிலும் கடவுளுடைய கரம் அவர்களோடு இருந்து வழிநடத்தும்படியாக சிறப்பாக ஜெபிப்போம். இந்த தொற்றிலே பாதிக்கப்பட்டிருக்கின்ற அனைத்து நோயாளிகளுக்காக மன்றாடுவோம். ஆண்டவருடைய அருளும் இரக்கம் அவர்கள் மீது நிறைவாக பொழிந்து ஆண்டவருடைய வல்லமையுள்ள கரம் அவர்களை தொட்டு குணப்படுத்தும்படியாக சிறப்பாக ஜெபிப்போம். மிக சிறப்பாக இந்த நாளில அன்னையர் தினமாக நாம் கொண்டாடுகின்றோம். நம்முடைய ஒவ்வொருவருடைய தாய்மார்களுக்காகவும் ஜெபிப்போம். நம்மை பெற்று வளர்த்து ஞானத்திலே வளர்த்து முன்னெடுத்துக்கின்ற தாய்மார்களை இந்த நேரத்திலே சிறப்பாக நினைவு கூறுவோம். அவருடைய கடின உழைப்பு, சேவை மனப்பான்மை, அன்பு ஆகியவற்றை கொண்டு கடவுள் அவர்களை நிறைவாக ஆசீர்வதிக்கும்படியாகும். அவர்களுக்கு நல்ல உடல் சுகத்தை தரும்படியாகும். அவர்களோடு இருந்து அவர்களை பாதுகாத்து வழிநடத்தும்படியாகும். வெளியிலே சிறப்பாக ஜெபித்து மன்றாடுவோம். இந்த மன்றாட்டுக்களெல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென்.
அன்போடு வந்தோம் காணிக்கை தந்தோம் கனிவோடு ஏற்பாய் ஆண்டவரே உம் பலியோடு சேர்ப்பாய் தூயவனே. அன்போடு வந்தோம் காணிக்கை தந்தோம் கனிவோடு ஏற்பாய் ஆண்டவரே உம் பலியோடு சேர்ப்பாய் தூயவனே. பொன்னான வாழ்வை புடமீட்டு வைத்தோம் பூவாக மனம் வீச வைத்தோம். பொன்னான வாழ்வை புடமீட்டு வைத்தோம் பூவாக மனம் வீச வைத்தோம். புதிரான வாழ்வே எதிரானதாலே புதிரான வாழ்வே எதிரானதாலே பொலிவாக செய்வாய் ஆண்டவனே உன் மருளோடு அணைப்பாய் மாபரணே. சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களிடதுமான இந்த பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் இருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, பலியின் காணிக்கைகளோடு எங்கள் வேண்டல்கள் உம்மை நோக்கி எழுவனவாக. இவ்வாறு நாங்கள் உமது மேன்மையால் தூய்மையாக்கப்பட்டு உமது பேரிரக்கத்தின் அருள் அடையாளங்களை பெற்றுக்கொள்ள தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, காலத்தில் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இந்த சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் பழையன அழிக்கப்பட்டு வீழ்ச்சியுற்ற படைப்பு அனைத்தும் புதுப்பிக்கப் பெறுகின்றது. எங்கள் வாழ்வும் கிறிஸ்துவில் சீரமைக்கப்பட்டு நிறைவு பெறுகின்றதாகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் அக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கவரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து மகிழ்ச்சியுடன் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, ஓசன்னா, ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே நம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி
அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணின்று நமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையோடு மன்றாடுகின்றோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் அந்தோனி சாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவேற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றலும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியாள், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் உகந்தவராய் இருந்த ஆகிய புனிதர் அனைவரோடும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவோடு அருளுமை மன்றாடுகின்ற இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன். திருத்துதர்களுக்கு மொழிந்த எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உயிர்த்த ஆண்டவர் தருகின்ற அமைதியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம்.
உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும், எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். இன்று உணவானது, பேரின்பம் என்றும் நமதானது. அன்பு இன்று உணவானது, பேரின்பம் என்று நமதானது. தன்னையே தருகின்ற தெய்வமிங்கே, தரணி அன்பில் வாழும் எங்கே. என்று உணவானது, பேரின்பம் என்றும் நமதானது. அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஈரனில் இது அவர் சரீரம். அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஈனனில் இது அவர் திரு ரத்தம். அவரை உண்டால் இன்றும் வாழ்வு, அவரை கண்டால் இல்லை தாழ்வு. அவரை உண்டால் இன்றும் வாழ்வு, அவரை கண்டால் இல்லை தாழ்வு. ஆமென். 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 அன்பு இன்று உணவானது, பேரின்பம் என்றும் நமதானது. திருமண ஓலைகள். நமது உயர் மறை மாவட்டம் நமது பங்கைச் சார்ந்த தந்தை அருள் ஆரோக்கியசாமி, தாய் சந்தனம், இவர்களது மகன் ஹாடி என்பவருக்கும் செங்கல்பட்டு மறை மாவட்டம்
மடிப்பாக்கம் லூர்து அன்னை ஆலயம் பங்கை சார்ந்த தந்தை ஆல்பர்ட் பீரிஸ், தாய் பிரின்சி பெர்னாண்டோ இவர்களது மகள் அஸ்வினா பீரிஸ் என்பவருக்கு திருமணம் நடைபெற இருப்பதால் இது 3வது அறிவிப்பு. நமது உயர் மாவட்டம் நமது பங்கை சார்ந்த எஸ் பாண்டித்துரை தந்தை, தாய் பி தமிழ்ச்செல்வி இவர்களது மகன் பி சரவணகுமார் என்பவருக்கும் வேலூர் மறை மாவட்டம் சேத்துப்பட்டு சின்னமலை பங்கை சார்ந்த தந்தை எஸ் சின்னப்பன், தாய் மேரி மார்கரெட் ஜூலியா இவர்களது மகள் பிரின்சினா என்பவருக்கும் திருமணம் நடைபெற இருப்பதால் இது முதல் அறிவிப்பு. பெங்களூர் மறை மாவட்டம் சென்ட் ஜோசப் சர்ச் பெங்களூர் பங்கை சார்ந்த தந்தை அந்தோணிராஜ், தாய் நிர்மலா மேரி இவர்களது மகன் பிரவீன்குமார் என்பவருக்கும் நமது உயர் மறை மாவட்டம் நமது பங்கை சார்ந்த தந்தை எம் அன்பு, தாய் ஏ பானுமதி இவர்களது மகள் ஏ மோனிஷா என்பவருக்கும் திருமணம் நடைபெற இருப்பதால் இது முதல் அறிவிப்பு. நமது உயர் மறை மாவட்டம் புனித மத்தேயு ஆலயம் அசோக் நகர் பங்கை சார்ந்த தந்தை கிறிஸ்டோபர், தாய் வயலட் தனமணி இவர்களது மகன் ரஞ்சித் அமல்ராஜ் என்பவருக்கும் நமது உயர் மறை மாவட்டம் நமது பங்கை சார்ந்த தந்தை ஏ கலியமூர்த்தி, தாய் வி தாமரை செல்வி இவர்களது மகள் காயத்ரி என்பவருக்கும் திருமணம் நடைபெற இருப்பதால் இது முதல் அறிவிப்பு. நமது உயர் மறை மாவட்டம் நமது பங்கை சார்ந்த தந்தை பி அந்தோனிசாஸ், தாய் வசந்தா மேரி இவர்களது மகன் பேட்ரிக் இன்பராஜ் என்பவருக்கும் செங்கல்பட்டு மறை மாவட்டம் குன்றத்தூர் அற்புத அமல அன்னை ஆலயம் பங்கை சார்ந்த தந்தை சேகர், தாய் அமுதா இவர்களது மகள் சுமித்ரா என்பவருக்கும் திருமணம் நடைபெற இருப்பதால் இது முதல் அறிவிப்பு. நமது உயர்மறை மாவட்டம் நமது பங்கை சார்ந்த தந்தை ஜோசப் ராஜா மாணிக்கம், தாய் சேவியர் மார்கரெட் இவர்களது மகன் ஜே திலீபன் ராஜா என்பவருக்கும் நமது உயர் மறை மாவட்டம் பெரம்பூர் லூர்து அன்னை திருத்தலம் பங்கை சார்ந்த தந்தை ஏ பிரகாசம், தாய் எஸ் ராணி இவர்களது மகள் பி கேத்தரின் கிறிஸ்டினா என்பவருக்கும் திருமணம் நடைபெற இருப்பதால் இது முதல் அறிவிப்பு. இத்திருமணங்களில் ஏதாவது குறையிருப்பின் நமது பங்கு தந்தைக்கு தெரிவிக்க வேண்டியது நமது கடன். அன்பார்ந்தவர்களே, இன்று அன்னையர் தின விழாவை நாம் கொண்டாடுகின்ற மதர்ஸ் டே. அனைத்து தாய்மார்களுக்கும் அன்னையர்களுக்கும் இந்த நாளிலே வாழ்த்துக்களையும் ஜபங்களையும் உரித்தாக்கிக் கொள்கின்றோம். அவருடைய கடின உழைப்பு, சேவை, அன்பு மிக அதிகமாக நம் அனைவரும் அனுபவத்திற்கும் அவர்களுக்காக சிறப்பாக ஜெபித்து நாம் அன்றாடுவோம். அன்பார்களே, இந்த நாளில் இந்த கொரோனாவுடைய 2வது அலை வேகமாக பரவி வருவதாலும் நாளை முதல் நம்முடைய தமிழக அரசு முழு ஊரடங்கு 24ஆம் தேதி வரை அறிவித்திருக்கின்றது. தயவு செய்து மக்கள் அனைவரும் மிகுந்த ஒத்துழைப்போடு இதில் இருக்கும்படியாகும். பொது வெளியில் செல்லாமல் முகக்கவசம் கண்டிப்பாக அணியும்படியாகும். கைகளிலே கிருமி நாசினிகள் கொண்டு அடிக்கடி சுத்தம் செய்யும்படியாகும் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். அதை கருத்திலே கொண்டு நம்முடைய திருத்தலத்தில் இந்த வணக்க மாதத்தில் நேரலையாக ஒவ்வொரு மாலையும் இந்த ஜெபமாலையும் திருப்பலியும் நாம் நடத்தி கொண்டு வந்தோம். நாளையிலிருந்து இந்த நேரலையானது நடைபெறாது. 24ஆம் தேதிக்கு பிறகு அது அறிவிக்கப்படும். எனவே முக்கியமாக இந்த மே மாதத்திலே வணக்க மாதத்தில் குடும்பங்களில் அமர்ந்து குடும்ப ஜெபமாலை ஜெபித்து ஒப்பு கொடுக்கும்படியாகவும் சிறப்பாக இந்த பெருந்தொற்றிலிருந்து விடுதலை கிடைக்கும்படியாகவும் அனைவரும் அன்னையிடம் சிறப்பாக இந்த மாதம் முழுவதும் நாம் ஜெபிப்போம். இறுதி ஆசீர். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, கிறிஸ்துவின் உயிர்ப்பினால் நிலைவாழ்வுக்கு எங்களை புதுப்பித்து பாஸ்காருள் அடையாளத்தின் கனிகளை எங்களில் பெருக செய்து எங்கள் உள்ளங்களில் மீட்பளிக்கும் உணவின் ஆற்றலை பொழிந்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும்
இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென். ஆண்டவரின் நற்செய்தியை பறைசாற்ற சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. ஆரோக்கிய மாதாவே, உமது புகழ் பாடி துடித்திடுவோம், என்னாலும் பாடி துடித்திடுவோம். ஆரோக்கிய மாதாவே, உமது புகழ் பாடி துதித்திடுவோம், என்னாலும் பாடி துதித்திடுவோம். அலைகள் மோதிடும் கடற்கரை தனிலே வசித்திட ஆசை வைத்தாயே. அலைகள் மோதிடும் கடற்கரை தனிலே வசித்திட ஆசை வைத்தாயே. பல வகை கலைகளும் பாலினில் துலங்கிட அனைவருக்கும் துணை புரிந்தாயே. அனைவருக்கும் துணை புரிந்தாயே. ஆரோக்கிய மாதாவே, உமது புகழ் பாடி துடித்திடுவோம், என்னாலும் பாடி துடித்திடுவோம். ஆரோக்கிய மாதாவே, நிலையான புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவுளே. புனித ஆரோக்கிய மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித தோமையாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவனின் எல்லா புனிதர்களே, புனிதையர்களே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென்.